முன்னாள் தமிழக முதலமைச்சரும் முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளருமான அம்மையார் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி இன்று. புரட்சித் தலைவி என்று அதிமுக தொண்டர்களால் கொண்டாடப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை பொறுத்தவரை 1948ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் மைசூரில் கோமலவல்லி என்ற இயற்பெயருடன் ஜெயராம் மற்றும் வேதவல்லி தம்பதியினருக்கு ஒரு மகளாக பிறந்தார். இவர்களது குடும்பம் மைசூர் அரச வம்சாவளியை சார்ந்தது. மைசூர் நீதிமன்றத்தில் அரசு மருத்துவராக பணியாற்றினார் அம்மையார் ஜெயலலிதாவின் தாத்தா. ஜெயலலிதா அவர்கள் தனது 2 வயதிலேயே தனது தந்தையை இழந்ததால் அதன் பிறகு அவரின் அம்மா மற்றும் தாய்வழி தாத்தா பாட்டி வாழ்ந்த பெங்களூருக்கு சென்றார். அம்மையார் ஜெயலலிதாவின் தாய் வேதவல்லிக்கு வெள்ளித்திரையில் ஒரு நடிகையாக நடிக்க வாய்ப்பு கிடைக்க பின் அவரது தாயாரும் ஜெயலலிதாவும் சென்னைக்கு சென்றார்கள். ஒரு பக்கம் தாய் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்க அம்மையார் ஜெயலலிதாவோ சென்னையில் சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்டில் தனது கல்வியை தொடர்ந்தார். பின்னர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தவர். பல்வேறு நடனக்கலைகளை பயின்று நாட்டியத்தில் சிறந்து விளங்கினார் அம்மையார் ஜெயலலிதா. பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினியாட்டம், மணிப்புரி, கதக் உள்ளிட்ட பல்வேறு நடனங்களில் முறையான பயிற்சி பெற்றவர் அம்மையார் ஜெயலலிதா. தனது 12 வயதில் 1960இல் தி ஹவுஸ் ஆஃப் தி ஆகஸ்ட் மூன் என்ற ஆங்கில நாடகத்தில் நடித்ததன் மூலம் ஒரு நாடக நடிகையாக அறிமுகமானவர். அடுத்த ஆண்டே 1962இல் மன் மௌஜி என்ற ஹிந்தி திரைப்படத்தில் கிருஷ்ணர் வேடத்தில் நடித்தார். 1964ஆம் ஆண்டு சின்னட கொம்பே என்னும் கன்னட திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானவர். தமிழ் சினிமாவில் 1965ஆம் ஆண்டு வெண்ணிராடை என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். பல மொழிகளை சரளமாக பேசும் அம்மையார் ஜெயலலிதா இதுவரை 140க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து கதாநாயகியாக நடித்திருக்கிறார். மேலும் இவரது அசாத்திய நடிப்பு திறனுக்காக 1972ஆம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது கொடுத்து கௌரவித்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இயங்கவே முடியாது என்று ஆருடங்கள் சொல்லப்பட்ட நிலையில் உருக்குலைந்து போன கட்சியை ஆளுங்கட்சி என்ற உச்சாணி கொம்பில் உட்கார வைத்ததுதான் ஜெயலலிதாவின் ஆகப்பெரிய சாதனை. 1989 முதல்வர் கருணாநிதி பட்ஜெட்டை படிக்க எழுந்தபோது இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பானது. அப்போது நடந்த கலேபரத்தில் முதலமைச்சர் கருணாநிதியின் மூக்கு கண்ணாடி உடைந்ததாகவும் ஜெயலலிதாவின் சேலை இழிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. தலைவிரி கோலமாக சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்தார் ஜெயலலிதா. அத்தோடு திமுக அரசுக்கு எதிராக தன்னுடைய அரசியலை தீவிரப்படுத்தினார். ஒரு கட்டத்தில் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி திமுக அரசை கலைத்தார் பிரதமர் சந்திரசேகர். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. எதிர்பார்த்தது போலவே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தது. அப்போது தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழகம் வந்த ராஜீவ் திடீரென ஸ்ரீபெரும்புதூரில் வைத்துக் கொல்லப்பட்டார். அப்போது எழுந்த அனுதாப அலையில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. பொதுச் செயலாளரான ஜெயலலிதா முதன்முறையாக தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழக மக்களால் நேரடியாக 4 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரும்பு பெண்மணிதான் அம்மையார் ஜெயலலிதா. அவர் இறந்து 8 ஆண்டுகளை கடந்த பின்னும் இன்றும் அவரது மரணம் மர்மமாகவே இருந்து வருகிறது. வெறும் காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக 2016ஆம் ஆண்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் என்று 75 நாட்கள் தொடர் சிகிச்சையில் இருந்தார். இதற்கு இடைப்பட்ட நாட்களில் அவரை நேரடியாக சந்தித்து நலம் விசாரிக்க யாரையும் அனுமதிக்கவில்லை அப்பல்லோ நிர்வாகம். அம்மையார் ஜெயலலிதா இட்லி சாப்பிடுவது போன்று ஒரு வீடியோவையும் அவர் குரலில் நான் நன்றாக இருக்கிறேன் என ஒரு ஆடியோவையும் வெளியிட்டது அப்பல்லோ நிர்வாகம். ஆனால் அதை பத்திரிகைகளோ எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களோ மக்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், 75 நாட்கள் எதற்காக அவருக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும்? சாதாரண காய்ச்சலுக்கு ஏன் இத்தனை நாட்கள் சிகிச்சை என கேள்வி எழத் தொடங்கியது. மீண்டு வந்து விடுவார் என அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு அம்மையார் ஜெயலலிதா காலமானதாக அப்பல்லோ நிர்வாகம் அறிவித்தது. அந்த மரணம் தமிழகத்தை உலுக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும்.